நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4-3-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 8:30 மற்றும் 9, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:14 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8:57 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:57 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று அருகில் இருப்பவரின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். இல்லத்திற்கு புதிய வரவு வருவதற்கான சூழல் இருக்குங்க. அரைக்குறையாக நின்ற பணிகளை மீண்டும் தொடர்ந்து செய்வீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவின்றி நீடிக்கக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சரியாகும். முன்னேற்ற பாதையை நோக்கி வாழ்க்கை செல்லும். முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. இன்று திருப்திகரமான வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தாமதமான பலனை கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு சீராக இருக்குங்க. புதிய வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பெரிதாக ஏதும் பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க விட்டு கொடுத்தால் மட்டும் போதும். அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கைகூடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படி காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறுங்க. இந்த ஆன்மீக பயணத்தில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுவீர்கள். பரணி. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக பலிக்க கொடுங்க. இன்று நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். இன்று சில மாற்றங்களையும் உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. கிருத்திகை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் ஆர்வம் கூடிவிடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். பொன்னான தகவல் எல்லாம் தேடி வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் பெறக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நாள்பட்ட நோயிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுங்க. இன்று
மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து நீங்க செல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவருடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்குங்க. விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கண்டிப்பாக கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான சில முடிவுகள் எடுக்க நினைப்பீர்கள். இன்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காரியத்தை கச்சிதமாக செய்ய வேண்டியிருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. காதலை நீங்க முடிவு கட்டும் பொழுது தெளிவாக பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிய முடியும். கல்விக்கான செலவுகளையும் தயார் செய்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. படிப்பில் மட்டும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை எண்ணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க காரியங்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். இன்று நீங்க கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ரோகிணி. மனம் நிறைவாக காணப்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை வேண்டும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். மிருக சிரிஷம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடை கொடுங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வர வேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள் இனம் புரியாத கவலை தோன்றும். திடீர் செலவுகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். அதற்காக நீங்க கொஞ்சம் கைமாத்து வாங்க வேண்டியிருக்கும். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக காரியங்களை செய்வதும் நல்லது. மனக்குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்குங்க. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களை நீங்கள் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். எண்ணிய காரியம் கண்டிப்பாக கைகூடும். குறிக்கோளோடு செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களால் வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது. என்று பெண்கள் காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று முடிந்த அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் குடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். முடிஞ்சளவு இன்று பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். திருவாதிரை. தயவு செய்து முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும்.
நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. புனர்பூசம். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதேபோல் தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிய நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். கடகம் கடகம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வியாபார வளர்ச்சியும் இன்று வெற்றியை கொடுக்கும். புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு இணைய கொடுங்க. இடம் பூமியால் லாபம் உண்டாகக்கூடும். இன்று சமூகத்தில் அந்தஸ்தும் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மாற்றங்களை செய்வதற்கான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் புதிய தொழில் தொடங்கப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் கடகம் ராசினியர்கள் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்கள் தேவைகளை சமாளித்து விடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் தாமதம் இருக்குங்க. மன வலிமையை மட்டும் அதிகரிக்க வேண்டும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். செல்வாக்கும் கூடிவிடும். பெண்களுக்கு இன்று பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. குழப்பிக் கொள்ள வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இன்று மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. இன்று மாணவர்கள் எதையும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூசம். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு தாராள செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. ஆயில்யம். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. தேவைகளும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீடு தேடி உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடைய கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பழைய வீட்டை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்ற குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். லாபமும் சீராக வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்பட்டு பெண்ணில் சரியாகும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சிலர் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். சிம்ம ராசினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண் இருக்கட்டும். இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். பாத எரிச்சல் போன்றவை கொஞ்சம் இருக்கும். மூட்டு வலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டிக் கொள்வதற்கு சிறிய அளவில் மருத்துவம் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்குங்க. மனம் விட்டு பேசுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. மன வலிமை ஏற்படுத்திக் கொடுங்கள்.
காதல் கைகூடும் என்ற நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முடிஞ்சளவு பெண்கள் யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். என்று மாணவர்கள் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். முடியாத விஷயங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண் இருக்கட்டும். இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். மூட்டு பகுதிகளிலும் வலி இருக்குங்க. சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை விலகி செல்லுங்க. கடன் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்த்துக் கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பூரம். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். வாய்ப்புகளும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடிவிடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறிவிடக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று கொஞ்சம் எதை செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்கள். காலையிலேயே உங்களுக்கு சுறுசுறுப்புடன் காணப்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. மனசுக்குள் சின்னதாக ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவருடைய விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்புமின்றி ஏற்படக்கூடும். சுய மரியாதை இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் மட்டுமே இருக்கக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கூட கிடைத்து மன மகிழ்வர்கள். தொழிலில் தீட்டிய திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். என்ற குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விடுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவரிடம் கூறாமல் இருப்பது நன்மை கொடுக்கும். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது மிக நல்லது. எதிலும் முன்னேற்றம் காண கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப விஷயங்களை நீங்க பார்த்து பக்குவமாக அணுக வேண்டும். சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகளுடன் மட்டும் பேசும்பொழுது நிதானத்தை பேசுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று பெண்கள் நம்பிக்கைக்குரியவரிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தட்ட வேண்டாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவை தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெட்டக்குறை தொட்டக்குறையை சரி செய்துவிட முடியும். இன்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் பணிபுரியுங்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சின்ன சின்ன குழப்பத்திற்கு பின்னர் காரியங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு திருவினையாக்கக்கூடும். எதிரிகளால் இருந்த தொல்லைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பட்டும் படாமல் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க
அனைவரிடத்திலும் எண்முகம் கொடுத்து பேசும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அஸ்தம், சின்ன சின்ன குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பு வட்டமும் இன்றி விரிவடைய கொடுங்க. பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கை கூட நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே கையாளுங்கள். குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கிடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. சொல்லை எப்படியும் செயலாக்கி காட்டுவீர்கள். மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். வீணான விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இன்று தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிரிகளால் ஏற்பட்ட எந்த ஒரு சிரமமும் படிப்படியாக குறையுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளை தண்ணி போடுவது மிக நல்லது. எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை கொஞ்சம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான நல்ல பலன் கிடைக்குங்க. கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது மூலம் கண்டிப்பாக உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்லவைகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் நிலவியது கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று அனைவருக்கும் உதவியாக நீங்க காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எந்த அளவிலும் குறை இருக்காதுங்க. சுவாதி, திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் கண்டிப்பாக கூடிவிட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. விசாகம், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். காரிய தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமாக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஓரளவு நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனையும் இல்லை. சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். வரவும் திருப்தியை கொடுக்கும். அயல்நாட்டு பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வருங்கால நலன் கருதி திட்டம் ஒன்றை தீட்டுவீர்கள். அரசியல் செல்வாக்கம் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். தொழில் போட்டிகளும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. இன்று அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை விட்டு நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த சகஜ நிலையில் மாற்றம் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. என்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்க கொடுங்க. என்று அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க.
பெண்கள் இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்குங்க. குழப்பங்களுக்கு இன்று விடை கிடைத்து விடக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவிருக்குங்க. வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. அடுத்தவருக்கு இன்று உதவியாக காணப்படுவீர்கள். செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. இன்று நெருக்கடியான சூழல கூட நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. அனுஷம். தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். முயன்றாலும் முடியாதது எதுவும் இல்லை. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருள் கண்டிப்பாக வாங்க முடியும். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று நீங்க கொஞ்சம் பொறுமையாக எதையும் அணுக வேண்டும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வென்றுவிட முடியும். நூதன பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தொலைபேசி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலோங்கி விட கொடுங்க. என்று சிறப்பாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவு வேண்டும். பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. வரவும் ஓரளவுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சுப விரயம் மட்டும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தனுசு ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாகவே இருக்க கொடுங்க. ஆழ்ந்த உறக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசாங்க பதவிகள் தேடி வரக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரிடத்திலும் எந்த வகையிலும் நீங்க முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லதாகவே இருக்கக்கூடும். நம்பிக்கையும் நீங்க இழக்க வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. குடும்பத்திலும் கலகலப்புக்கு எல்லாம் குறைவு இருக்காது. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. பல விதத்திலும் யோகங்கள் ஏற்பட கொடுங்க. குழந்தைகள் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு சரியாகும். அக்கம் பக்கத்திடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உறவுகள் நண்பரிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கொடுங்க. பெண்களுக்கு எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். தயவு செய்து பெண்கள் முன்கோப்பப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்ல வகையாகவே நடக்க கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. பெண்கள் இன்று இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். காதலில் சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பின்னாளில் எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் பொறுமையாக பொறுத்துக்கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. பிடித்தமான விஷயங்களை நாட்டம் செல்ல கொடுங்க. மாணவர்கள் இன்று நம்பிக்கைக்குரிய செயல்களை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக கை நகர்த்தி எதிலும் ஈடுபடுவீர்கள்.
தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதுமையான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. இன்று உங்களுக்கு வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். போராட்டம் இந்த உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாய்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இழப்புகள் கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் பதட்டம் வேண்டாம். கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சுப விரயம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்யக்கூடும். தேவையான பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்ப்புகளை எல்லாம் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. நடப்பதையெல்லாம் இன்று நீங்க சரியான முறையில் அணுகி பொறுமையாக அணுகுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடும். காதலில் பெரிய விஷயங்கள் ஏதும் இல்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்குங்க. மனம் கண்டிப்பாக நிம்மதி அடைய கொடுங்க. முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் மிக நல்லது. பயணங்கள் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிச்சலும் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். திருவோணம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தைரியமாக சில பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். பக்குவமாக எதையும் செயல்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவதே மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருக்க கொடுங்க. அவிட்டம் சாதனைகள் படைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் சூடு பிடிக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு சரிவிகித உணவு வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று ஒளிமயமான வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் எதிலும் நடந்து கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. உள்ளங்கள் அறிந்து செயல்படுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். மறைமுக போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாகவே நடைபெற கொடுங்க. பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். எதிர்காலம் கல்வி பற்றிய சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க.
மாணவர்கள் இன்று திருப்தியாக காணப்படக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். என்று கும்பராசினியர்கள் அடுத்தவர் யோசனைகள் கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க அற்புதமாக கையாளுவது உங்க கையில் உள்ளது. இன்று காதல நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பொறுமையாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். தயவு செய்து காதலுக்காக முன்கோபம் பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிவாக இன்று காணப்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடும். பம்பு வழக்குகளில் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. சதயம் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டியிருக்கும். சுப விரயம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். காலை நேரத்திலேயே கலகப்பான செய்திகள் வரக்கூடுங்க. சந்தோஷம் எதிலும் கூடிவிடும். பழைய சேமிப்பு இன்று கொஞ்சம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. உடல்நிலையை மட்டும் அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள். தடங்குகள் இருந்தாலும் சரியாகும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். போராட்டாத்தி இறைவன் சரணகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷம் அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படக்கூடும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று நீங்க யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எதையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். குழப்பம் அடைய வேண்டாம். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மீனும் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியில் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காரிய வெற்றிக்காக கவனமுடன் செயல்படுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீருங்க. எதிலும் பலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. உடன்பிறப்புகள் உங்கள் உள்ளம் அறிந்து செயல்பட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளையும் பெற முடியும். இன்று அவசரமாக எதிலும் நீங்க ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோ தைரியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அவசரமாக மட்டும் எதையும் செய்ய வேண்டாம். இன்று அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். தொழிலும் சீராக நடைபெறக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றி இன்று முக்கிய முடிவில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கியே செல்லும். இன்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதை சரியான முறையில் அணுகுங்கள், கவனியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. கல்வியில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிரும் நிம்மதியாக காணப்படுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. இன்று படிப்படியாக வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லாமல் சென்று கொண்டிருப்பீர்கள். உடல்நிலையில் மட்டும் அவ்வப்போது கவனம் இருக்கட்டும். காலை நேரத்தில் கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. சுற்றி இருப்பவரை அனுசரித்து செல்லுங்கள். மனமும் சந்தோஷமாகத்தான் இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செய்யுங்கள். முன்கோபம் வேண்டாம். ரேவதி இன்று புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் துணிச்சலும் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று சோதனையில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எல்லாம் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு புகழ்ச்சியும் பாராட்டும் கண்டிப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யார் என்ன சொன்னாலும் யோசித்து பதில் கொடுப்பது நல்லது. முன்கோபம் வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.